ஹாய்ல கைஸ், இன்னைக்கு மைன்கிராஃப்டில் ஒரு நியூ சீரிஸ் ஆரம்பிக்க போகிறோம். அந்த சீரிஸ் பேர் ஹவு டு பில்ட். ஓகே, நம்ம பில்டு பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ரூயின்டு போர்ட்டல் இருக்குது. இந்த போர்ட்டலில் என்ன இருக்குன்னு போய் பார்த்துடலாம். ஓகே, ஒரு செஸ்ட் பிளேட் இருக்குது. இது என்ன இருக்குது? என்னங்க வங்கமான ஒரு என்ஷாண்டிங்கை போட்டு வச்சுருக்காங்க. ரூயின் போர்ட்டலில் கிடைக்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்குமோ? சரி, ஓகே, நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். க்ரியேட்டிவில் தான் இருக்கோம், நம்ம என்ன வேணால் பண்ணலாம். சும்மா இந்த இடத்துல வீடு கட்டலாமா? வேணாம், இங்கே ஃபால்ஸ் இருக்குது, இங்கே கட்டுவோம். இங்கே கட்டினா கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ 22:13 நான் போட்டிருக்கேன். நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த பிளாக்லாம் பாதி தான் நான் இப்போ க்ளீன் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய க்ளீன் பண்ணணும். இதுக்கே 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு கைஸ். க்ளீன் பண்ணுவோமா? டக்குன்னு நம்ம க்ளீன் பண்ணணும். அதுவே ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. நைட்டு வேறு ஆகிடுச்சு. இவனுங்க வேறு ஆல்ரெடி நானே இவ்வளோ பிளாக் போட்டதில் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கேன். இதில் இவனுங்க வேறு சொல்ல இவனுங்க இங்கே தான் நிற்கிறானுங்களே. இவனுங்க சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஓகே, அழகாக இதெல்லாம் வலிச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே இந்த பிளாங்க்ஸ் வைக்கணும். வுட்டன் பிளாங்க்ஸ் தான் வந்து நம்ம வைக்கணும் இந்த இடத்துல. இந்த கலர் வச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு நான் என்ன டிசைனில் ஹவுஸ் கட்டுறேன்னா மாடர்ன் ஹவுஸ் தான் கட்டுறேன். எபிசோட் 1லேயே மாடர்ன் ஹவுஸ் தான். ஓகே, மாடர்ன் ஹவுஸுக்கு நீங்கள் ஓக் பிளாங்க் மீன்ஸ் இந்த பிளாங்க்ஸ் வச்சா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நார்மல் வுட்டன் பிளாங்க்ஸு, ஓக் பிளாங்க்ஸ் நார்மல் மரத்தில் இருக்கிறது. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த காங்க்ரீட்டில் நம்ம போட்டுக்கலாம். டக்குன்னு போடணும். ஓகே, காங்க்ரீட் வந்துட்டு ஒரு பிளாக்கு சைடில் வச்சு இங்கே போடாமல் இங்கே வச்சு போடுங்க. நீங்கள் ஒரே ஒரு ஃப்ளோர் மட்டும் கட்டுறீங்கன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி போட தேவையில்ல. நிறைய ஃப்ளோர் கட்டுறீங்கன்னா இந்த மாதிரி போடணும். ஒரு நிமிஷம் இருங்க, இப்படி இல்லை, இதோ இந்த மாதிரி போடணும். நான் வந்துட்டு கிட்டத்தட்ட 2 ஃப்ளோர் கட்ட போகிறேன், அதனால இப்படி போடுறேன். ஓகே, இது வந்துட்டு இப்போ 3 லைன் தான் கட்டியிருக்கோம். இன்னும் நம்மளுக்கு 4 லைன் போடணும். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த வேலையை முடிச்சிடல, சைடில் போட்டுக்கணும் கொஞ்சம். இதான் லாஸ்ட் லைனு. இதை போட்டால் தான் நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். சீக்கிரம் போடணும். என்ன நான் கீழே விழுந்துட்டேன். ஓகே, இந்த பிளாக்கு மட்டும் உடச்சி விட்டுக்கலாம். நான் ஒரு கிரே பிளாக் காட்டினேன்ல, இந்த இடத்துலேருந்தே நீங்கள் போடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த கிரே பிளாக்லேருந்து. யார்ரா நீ? ஸ்பைட்ரு வேற, கொஞ்சம் அந்த சைடு போ. ஓகே, இப்போ நான் கிளாஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். கிளாஸ் பிளாக் கூட நீங்கள் வைக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த வீட்டுக்கு இது கரெக்டாக இருக்கும் தான் நான் இது வைக்கிறேன். இந்த இடத்துல வச்சுட்டு கொஞ்சம் டிசைனுக்கு இந்த டார்க் ஓக் ட்ராப் டோர் நம்ம இப்படி வச்சுக்கலாம். அப்படியே இங்கே கொஞ்சம் கிராஸி வச்சுக்கலாம். டிசைனுக்கு மாடர்ன் ஹவுஸ் மாதிரி இருக்கணும்னா இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, நான் இப்படி தான் பில்ட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் பில்ட் பண்ணிக்கலாம். மாடர்ன் ஹவுஸு நிறைய வெரைட்டியில் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்னொரு இது போட்டுக்கணும், கிளாஸ் வைக்கிற ஜன்னல். இது வேறு தப்பாக விழுவுது. ஓகே, திரும்ப ஃபஸ்ட்லேருந்து போனேன். என்னென்ன ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். இந்த இடத்த விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம பெருசாக பண்ணணும். ஓகே, இது கரெக்டாக இருக்குது. இங்கே கிளாஸ் போட்டுக்கலாம். இந்த வேறு தப்பாக விழுந்துக்கிட்டே இருக்குது. மேலேயே போடணுமா? என்னங்க இது வேறு ரொம்ப டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அடா, ஓகே, இது போட்டு முடிச்சிட்டேன். அப்படியே இங்கே ஒயிட் காங்க்ரீட் வச்சுக்கலாம். ஒயிட் அண்ட் கிரேயில் தான் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி திரும்ப கிராஸ் வச்சுக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஒரு லைன் போட்டோம்ல, அது இங்கே கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது. இது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம பிளாங்க்ஸ் வச்சுக்கலாம், பிளாங்க் குட்டை. நீங்கள் அவுட்லைன் கூட நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அவுட்லைன் வந்துட்டு எடுத்துடலாம், பிரச்சனை கிடையாது ஒன்றும். ஓகே, யாரோ கால் அடிக்கிறாங்க. ஓகே, தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். மேலே அப்படியே இதே மாதிரி 4 பிளாக் அப்படியே மேலே வைக்கணும். ஏன்னா இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்னென்னா மெயின் என்ட்ரன்ஸ் தான் இப்போ நான் பில்டு பண்ணிகிட்ருக்கேன்.
கரெக்டாக இந்த பிளாக் மட்டும் கரெக்டாக போட்டுருங்க. மெயின் என்ட்ரன்ஸு நான் சொல்கிற மாதிரி. நான் எப்படி டிசைன் சொல்லி காட்டுறேன் அந்த மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் மாடர்ன் ஹவுஸ்க்கு கரெக்டாக இருக்கும். திரும்ப நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு பிளாக் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா மாடர்ன் ஹவுஸ்னாலே ஒரு பிளாக் கொஞ்சம் ஒரு மாதிரி கோளாறாக தான் இருக்கணும். ஓகே, இங்கே வந்துட்டு என்ன கிரே கான்க்ரீட் உங்களுக்கு வந்துட்டு தேவைப்படும். நான் இப்போ வந்துட்டு க்ரியேட்டிவில் கட்டுறேன்ல, க்ரியேட்டிவில் கட்டிட்டு சர்வேவலுக்கு மாற்றிப்பேன். அதுக்கப்புறம் எல்லா இடமே எனக்கு தான். ஷிட், தப்பாக மாட்டிட்டேன் கைஸ். எனக்கு ஒரே ஒரு இதுதான் வேணும். என்னங்க இது, இப்படியே போட்டு பார்ப்போமா? சரி, நான் இப்போ அதை சரி பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த இடத்த வந்துட்டு உடச்சி விட்டுறேன். திரும்பவும் நான் இன்னொரு தப்பு பண்ணேன். அதே மாதிரி பண்ணிவிட்டு அதே மாதிரி போட்டேன். இதையும் எல்லாத்தையும் இடத்த உடச்சி விட்டுருக்கலாம். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி நீங்கள் போட்டிங்களா? உங்களுக்கு எவ்வளோ பிளாக், ரெண்டு டோர் போடுறீங்கன்னா உங்களுக்கு நான் முதல்ல போட்டேன்ல அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒன்று தான் போடுறேன் அப்படின்னீங்கன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி போடுங்க. இங்கே இருங்க, திரும்பவும் அதே மாதிரி போட்டேன் கைஸ். பட் ஓகே, நான் ஒன்று தான் போடுறதுனால எனக்கு இது கரெக்டாக இருக்குது. நீங்கள் உட்டன் பிளாங்க்ஸ் வச்சுக்கலாம் இந்த இடத்துல. நான் வந்துட்டு டார்க் இந்த டோர் வைக்கிறேன். ஜங்கிள் இதுதான் டார்க் இருக்குது. ஓகே, டார்க் ஓக் பிளாங்க்ஸோட டோர் தான் வைக்கிறேன். இப்போதைக்கு உள்ள வீடு நல்லா இருக்குது, சூப்பராக ஆயிடுச்சு. இப்போவே பாதி மாடர்ன் ஹவுஸ் மாதிரி ஆயிடுச்சு. இந்த இடத்துல வேறு ஒரு கேப் இருக்குது, இதையும் நம்ம அடைச்சி விட்டுக்கலாம். நான் சொன்ன டிசைன் இதுதான். இந்த இடத்துல ஒரு லேண்டன், இந்த இடத்துல ஒரு லேண்டன் கரெக்டாக வச்சுக்கலிங்களா? க்ரியேட்டிவில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு எந்த இதுக்கும் பஞ்சமே இல்லை, எந்த ஸ்டஃப்ஸுக்கும் பஞ்சமே கிடையாது. ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்துட்டு மெயினான விஷயம் என்ன விஷயம், டோருன்ற பாருங்க. இன்னொரு ஃப்ளோர் போட போகிறதுனால படிக்கட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மாடர்ன் ஹவுஸ்னாலே நீங்கள் படிக்கட்டு தான் போடணும். நார்மல் மாதிரி அது பேர் என்ன சொல்லுவாங்க, லேடர் வைக்கக்கூடாது. ஓகே, இப்போதைக்கு ஒரு ஃப்ளோரே பிரம்மாண்டமாக இருக்குங்க நம்ம வீடு. இப்படி கூட நீங்கள் விட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ அந்தந்த சைடில் லேண்டன் வச்சுக்கலாம். ஐயோ, இது வேறு உடச்சி விட்டேனே. இதையும் நம்ம எப்போயோ உள்ளே போட்டிருக்கோம். அழகாக இப்படி போட்டுக்கோங்க. லேண்டன் தான் நீங்கள் வைக்கலாம் அழகாக. ஏன்னா நம்ம கட்டுறது எத்தனை வாட்டி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் மாடர்ன் ஹவுஸ்ன்ட்டு. ஏன்னா நம்ம கட்டுறது மாடர்ன் ஹவுஸ். நான் வந்துட்டு மேலே ஒரு இது பில்ட் பண்ணியிருக்கேன். அது நான் உங்களுக்கு சர்ப்ரைஸாக காட்டுறேன். அது வேறு, அந்த ஃபைல் வந்துட்டு எனக்கு ஏதோ டெலீட் ஆகிருக்கு. பட் நோ ப்ராப்ளம், நான் உங்களுக்கு இது ஈஸி தான். நீங்கள் கீழே கட்டினது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா எவ்வளோ ஃப்ளோர் வேணால் நீங்கள் வந்துட்டு கட்டிக்கலாம் மாடர்ன் ஹவுஸ்லேயே, அந்த தீம்லே நீங்கள் என்ன. ஓகே, இந்த பிளாக் உடச்சி விட்டுக்கலாம். இது ரெண்டு பேத்துக்கும் தேவையே கிடையாது, இந்த 2 ஸ்டேர் கேஸ். இது வேறு உடைய மாட்டேங்குது. இங்கே ஒரு லேண்டன் அண்டு இது இப்படி வச்சுக்கலாமா? நல்லா இல்லை, இது ரெண்டுத்தையும் உடச்சிப்போம். இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகே, இன்னும் வந்துட்டு 2 டோர் வைக்கலாமா இந்த இடத்துல? ஓகே, இப்போதைக்கு நான் என் வீடை ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல? இதுதான் கைஸ் என் வீடு. இப்படி தான் நான் கட்டி முடிச்சிட்டேன். ஏன் நான் பாதி காட்டலைன்னா உங்களுக்கு இந்த தீம்லேயே தான் வருது, அதனால் எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ளோரு. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா நம்மளுக்கு தேவையான நம்மளோட ரிசோர்ஸஸ் அந்த இடத்துல என்சாண்டிங் டேபிள் வச்சுருக்கேன். இங்கே பேரல்ஸ், செஸ்ட்டு, ஃபர்னான்ஸில் வச்சுருக்கேன். பெட்டிங் வச்சுருக்கேன். இங்கே நம்ம என்சாண்டிங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியே நம்மளுக்கு வந்துட்டு அழகாக இந்த வீடு கட்டினதுனால நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்குது. ஏன்னா நம்ம எவ்வளோ பெருசு கட்டியிருக்கோன்னா கிட்டத்தட்ட இந்த கீழேயே நம்ம வந்துட்டு 22 அப்படின்னு கட்டியிருக்கோம். 22, 13, 7, 5, 10 அப்புறம் 4 கட்டியிருக்கோம். இது ஒரு ரூமு. இங்கே பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நான் பெட் வச்சுருக்கேன். இதையும் உடச்சி விட்டுக்கலாம், நான் அப்போ போட்டது. இந்த சைடில் வந்துட்டு ஒரு
கேம்ப் ஃபயர் ஏரியா வச்சுருக்கேன். இந்த இடத்துல நம்ம என்ன பில்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இது நான் பெருசாக இதில் யூஸ் பண்ண விரும்பலை, டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ அதனால் இங்கே ஏதோ பண்ணி வச்சுருக்கேன் இந்த இடத்த. ஓகே கைஸ், நான் நல்லா சொல்லிக்கிறேன், இந்த ஏரியா சும்மா இருக்குன்னு தான் நான் இங்கே கேம்ப் ஃபயர் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணா தேவையான மட்டும் கேம்ப் ஃபயர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதோட முடிஞ்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதுக்கு மேலேயும் ஒரு இது போட்டிருக்கேன், பேர் என்ன, ஃப்ளோர் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ஃப்ளோர் வந்துட்டு கிளாஸ், ஃபுல்லாக கிளாஸில் தான் வந்துட்டு உருவாயிருக்கும். இது கஷ்டப்பட்டு இந்த இதெல்லாம் செஞ்சேன். எனக்கு வந்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், மீண்டும் இந்த ஹவு டு பில்ட் சீரீஸில் இன்னொரு எபிசோடு வந்துட்டு இன்றைக்கே நான் வந்துட்டு போடுறேன் கைஸ். சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.